ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண தடை, அதாவது திருமணம் ரொம்ப காலமாக நடக்காமல் தடையாகிட்டே இருந்திருக்கும். எங்கெல்லாமோ பொண்ணு பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு ஒரு ஃபெயிலியரான விஷயங்களையும் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க கடந்த காலகட்டங்களில். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். நல்ல இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சு திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினர், ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, குழந்தைக்காக முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஒரு பலனை அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி வீடு சம்பந்தமான முயற்சிகள் பெண்டிங்கில் இருந்திருக்கும். சில பேர் வீடு கட்டி அஸ்திவாரம் போட்டு அப்படியே நின்றுருக்கும், வேலை நடக்காமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை நடக்கும். அது வீடு யார்கிட்ட போய் காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதன் மூலியமாக ஒரு கிரக பிரவேசம் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில மைனஸான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வரும். அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு, அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், அம்மாவளி உறவுகளில் ஏதாவது இழப்புகள், இது மாதிரியான விஷயங்களை சந்திப்பாங்க. பழைய வண்டி வாகனங்களை மாற்றி புது வாகனங்கள் வாங்குவாங்க. இது மாதிரியான நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. மைனஸ்ன்னு பார்க்கும்போது தாயாருடைய உடல்நிலையும் தாய் வழி சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் உண்டு.